தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே, தன்மான தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே. வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே, வைராகிய வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே. நல்லா இருக்கத்தானே, நீங்க நல்லா இருக்கத்தானே. டிஆர் வராருங்கோ, விஜய டிஆர் வராருங்கோ. தமிழ்தாயை போற்றிடும் பாவலன், நம் தமிழினத்தை காக்க வந்த காவலன். வணக்கம். இந்த இனிய மாலை வேளைக்கு எங்களுடைய அன்று தொட்டு அன்று 1980 எனது ஒருதலை ராகம் படம் வெளியான அந்த காலம் தொட்டு இன்று 2014ஆம் ஆண்டு நான் ஒருதலை காதல் என்ற படத்தின் நாயகனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் வரை என்னுடைய ரசிகனாக, என் நிழலாக, என்னுடைய தொண்டராக, என் இளையராக, என் உணர்வாக, என் நாடியாக, என் நரம்பாக, என்னுடைய லட்சியமாக, என்னுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளராக காஞ்சி மாவட்டத்துடைய முன்னாள் இருக்கக்கூடிய நண்பர் மேகநாதன் அவருடைய இல்ல திருமண விழாவிலே, அவருடைய சகோதரர் சம்பத் அவருடைய இல்ல திருமணத்திலே மணமகள் பவித்ரா என்ற மோகன பிரியாவில் மணமகன் தனசேகர் அவர்களையும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமண விழாவிலே வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடசென்னை மாவட்ட கழகத்தின் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் வைத்தியலிங்கம் அவர்களே, லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயலாளர் தம்பி முரளி அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் நகர கழக செயலாளர் சுரேஷ் அவர்களே, இளைஞரணி செயலாளர் தமிழரசன் அவர்களே மற்றும் சிந்து பிரகாஷ் அவர்களே, மாதவரம் சேகர் அவர்களே, பட்டறை சேகர் அவர்களே, வடசென்னை மாவட்ட கழக செயலாளர் புல்லட் வேதா அவர்களே மற்றும் சிந்து பிரகாஷ் அவர்களே, எக்ஸ் புருஷா சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, இங்கே ஆட்டோ பாபு அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே மணமகளை வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய என் நிறமை பெரியவர்களே, என்னை பெற்றெடுக்காத போதும் என்னை பெற்றெடுத்த தாயகர்கள், என்னை ஏற்றிவிட்ட ஏனைப்படிகளாம் கரையேற்றிய தோழிகளாம், உடன்படுவார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய ஏனைய பெரியோர்களே, மணமகள் இல்லத்தை சார்ந்த உற்றார்களே, உறவினர்களே, அவருடைய சொந்தங்களே, பந்தங்களே, உலகத்தின் சிங்கை கலந்தால் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மழலை செல்வங்களே, பாதையில இருந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்த வர வேண்டும் என்று மேகநாதனும் அவருடைய இல்லத்திற்கு சம்பத் நலி போன்றவர்கள் என் இல்லத்திற்கு வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். நான் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருதலை காதல் படத்தின் நாயகனாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அந்த படத்தின் படப்பிடிப்புக்காக செல்ல இருந்தேன். நான் 1ஆம் தேதியே படப்பிடிப்புக்கு செல்ல இருந்த நான், ஆனால் இந்த திருமணத்துக்கு வந்தே தீர வேண்டும் என்று எனக்கு ஒரு அன்பு கட்டளை விடுத்து அவருடைய அன்பு சங்கலி அந்த பாச பிணைப்பிலே என்னால் வராமல் இருக்க இயலவில்லை. ஆனால் வருகிறேன் என்று நான் சொல்லவில்லை, கொடுக்கவில்லை வாக்கு. தீராஜேந்தர் கொடுக்க மாட்டேன் வாக்கு, கொடுத்து விட்டால் காப்பாற்றாமல் போக மாட்டேன். இன்னொன்று, இங்கே நான் இந்த மேடையில் வந்து பேசுவேன் என்று நான் வரவில்லை, நான் பேசுவதற்காக வரவில்லை, என்னுடைய பேசை காட்டினாலே போதும். தீராஜேந்தர் பேசை காட்டி ஜெயிக்கக்கூடியது, பேசி ஜெயிக்கக்கூடிய பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் என் மீது இந்த வைத்திருக்கக்கூடிய அந்த காலத்தில் தொடங்கி இந்த காலம் வரை இன்றைக்கு அரட்டை அரங்கத்திலும் அமுல் சுப்பர் குடும்பத்திலும் என்னை பார்க்கிற இந்த குழந்தைகள்
குழந்தைகள் எல்லாம் கையிலே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லாம் கூட என் மீது இந்த அன்பை பொழிகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பெற்றெடுத்த அந்த தாய் கொடுங்கள், அந்த தாய்மார்கள் என்னை நான் தாயாக மதிக்கக்கூடியவர்கள், நான் என்னுடைய சகோதரியாக மதிக்கக்கூடிய, என்னுடைய சகோதரனாக மதிக்கக்கூடிய அந்த தலைமுறை தொடங்கி இன்று இருக்கக்கூடிய குழந்தைகள் வரை நான் தெரிகிறேன் என்று சொன்னால் அந்த காலத்தில் இருப்பவர்களுக்கு வீராஜன் தாடி, இந்த குழந்தைகளுக்கு சிம்புவின் டாடி வந்து விட்டே நீங்க தேடி நீங்கள் இருப்பது நாடி வீராஜன் வந்து விட்டே உங்கள் அன்பு தாடி வீராஜன் விருந்தாடி வீராஜன் இல்லை விருந்தாடி நான் இந்த திருமணத்துக்கு வந்திருக்கும் விருந்தாடி நீங்கள் இருப்பது நாடி அஞ்சல் தேடி இங்கே தனசேகர் பவித்ராவும் சேர்ந்து விட்டார்கள் ஜோடி உங்களை நாடி அடிப்படை பேசினாலும் அதை அர்த்தமுள்ள மொழியாக பேசக்கூடிய தைராஜேந்தர் என்னுடைய கட்சி ரசிகராக இருந்தாலும் சரி, என்னுடைய தொண்டராக இருந்தாலும் சரி, தீராஜேந்திரிடம் இருப்பது நிச்சயம். லட்சியத்திற்காக தீராஜேந்தர் கை கொடுப்பான், இது நிச்சயம். அதனால்தான் ஒரு ரசிகன் இல்லாமல் யாரும் இல்லை. சுவர் இருந்தால்தான் சித்திரம், தொண்டர் இருந்தால்தான் தலைவர், ரசிகன் இருந்தால்தான் ஒரு கலைஞன். இன்றைக்கு தீராஜேந்திரனும் என் மகன் சிலம்பரசன் இந்த டிஆ அந்த எஸ்டிஆ நாங்கள் யார்? உங்களால் வளர்க்கப்பட்டவர்கள், என்னை வளர்த்து விட்டவர்கள் நீங்கள். நான் என்னை பொறுத்தவரை எந்த திரையரங்கத்தை பார்த்தாலும் அதை கோவிலாக நினைப்பேன். அந்த திரையரங்கத்துக்கு வந்து போகக்கூடிய ரசிகர்களைத்தான் தெய்வமாக நினைப்பேன். நான் ஒரு வேலை சோறு உண்டாலும் கூட அந்த தட்டிலே போடக்கூடிய சோற்று பொருட்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு ரசிகரை மட்டும்தான் பார்க்கின்றேன். நான் இந்த ஏறி வந்த படிக்கட்டு, அதற்கு காரணம் நீங்கள் சினிமா படம் பார்க்க எடுத்த டிக்கெட்டு, அதுதான் என்னை ஏற்றிவிட்ட படிக்கட்டு. அன்று தொட்டு இன்று வரை உங்களை நினைக்கின்ற காரணத்தால் தான் என்னுடைய ரசிகரை மதிக்க வேண்டும். ஒரு மேகநாதனை, என் மீது கொண்ட ஒரு ராகநாதனை, அந்த ராகநாதனை மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை திருமணத்துக்கு வந்தேன். மணமகனையும் மணமகனையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வயது இருக்கிறது இல்லையோ, நல்ல மனது இருக்கின்றது என்ற அடிப்படையிலே மணமகன் பெயரிலேயே நீ தனசேகர் என்பதை வைத்திருக்கிறான். தனம் என்று சொன்னால் பணம், தனத்தை வைத்திருக்கக்கூடிய தனசேகரே, நீ தனம், உன்னிடம் இருப்பது தனம், இன்னும் குவிய வேண்டும் தனம், நீ தர வேண்டும் அந்த பெண்ணுக்கு மனம் குடித்து விட்ட திருமணம், நீங்க குடித்திருக்கிற மனம், கடந்து விட்டிருக்கிற மனம், நடைமுறை இருப்பது திருமணம், உங்கள் வாழ்க்கையை மனம். அப்படி பெண்ணிலே, பெண்ணின் பெயரிலேயே பவித்ரா, பவித்ரா என்று சொன்னால் பவித்திரமான பெண், புனிதமான பெண். அப்படிப்பட்ட பெண்ணாக நீங்கள் இருக்க வேண்டும். பவித்ராவும் தனசேகரும் நல்ல மணமகனாக, நல்ல மணமகளாக நீ செல்லக்கூடிய அப்படியே காட்டி வச்சு உள்ள காட்டு, உள்ள காட்டி வச்சு பெல்சில் காட்டுறேன். கை கொடுக்க வந்தாங்க, கை கொடுக்க வந்த பெண்ணிடத்தில் சொன்னேன், இது தமிழ் பண்பாடு, நீ கட்டியவனுக்கு மட்டும்தான் கை கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுப்பேன் இந்திய கலாச்சாரத்தை, பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கக்கூடியவனாக தீராஜேந்தர் இருப்பேன். அப்படிப்பட்ட ராஜேந்தர் சொல்கிறேன், மணமகளை பார்த்து ஒரு வசதியின் என்ற திரைப்படத்திலே ஒரு பாடல் எழுதியிருந்தேன். மணமகளையும் மணமகளை பார்த்து அதைத்தான் இங்கே சொல்கிறேன். திருமணம் என்பது கூட்டலம்மா, பிள்ளை பெறுவது என்பது பெருக்கலம்மா, வகையாய் வாழ்வது என்பது வகுத்தலம்மா, மாறாய் புரிவது என்பது கடித்தலம்மா, பட வாழ்க்கை என்பது ஒரு கணக்கம்மா, அதை சொல்ல வந்தேன் உனக்கம்மா, கல்யாணம் ஆயிரம் காலத்து பயிரம்மா, கட்டினவன் பொண்ணுக்கு என்று உயிரம்மா, அது புரிஞ்சாதான் பொண்ணு, அதை சொல்லுவதே இந்த மண்ணு என்று இந்த படத்திலே எழுதியிருந்தேன். அந்த பாடத்தை கேட்க நல்ல பெண்ணாக, நல்ல குடும்பத்தின் பெண்ணாக ஒரு குடும்பத்துக்குள்ளே நீ சென்றால் அந்த குடும்பம் நன்றாக முன்னேறி வர வேண்டும். அந்த வீட்டுக்கு நீ ஒரு குத்து விளக்காக இருந்து காலங்கள் மாறலாம், இன்றைக்கு நாகரிகம் மாறலாம், எண்ணங்கள் மாறலாம், எழுத்துக்கள் மாறலாம், இதயம் மாறாது, உணர்வு மாறாது. ஒண்ணு நீங்க எல்லாம் பேசுங்க, நான் பேசுறேன். ஜாலியா ஜாலியா பேச தெரியக்கூடாது. ஒண்ணு பேசுறேன்னா பேசுறேன், இல்லைன்னா நன்றி வணக்கம். ஆக்சுவலி பிடிச்ச பேச்சு வரும் இல்ல, படிக்க மாட்டோம் இல்ல, கையை நிற்பம்
ஒரு பாட்டு பாடினா இப்ப வாங்குறது பெரிய நோட்டு. இல்ல, ஒருதலை காதல் படத்தை பாடுங்க, அந்த பாட்டை கேளுங்க. அதே மாதிரி பாடுங்க, பாடுங்க, கேளுங்க. அதே மாதிரி இது நம்ம film நடிக்கிற படம், இது நம்ம பாடுங்க, கேளுங்க. வந்தீங்க ஒரு லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் ஒரு லட்சியத்துல ஒரு தமிழனாக என்னுடைய தொண்டர் என் ரசிகர் என்னை விரும்பக்கூடிய இடைவெளி வந்து இது பாடு இடமல்ல, பாடுவதற்கான சொல்ல பாருங்க. அம்மாடி என்று உள்ளவனின் வாழ்க்கையை போல அம்மாடி தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே, தன்மான தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே. வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே, வைராகிய வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே. நல்லா இருக்கத்தானே, நீங்க நல்லா இருக்கத்தானே. டிஆர் வராருங்கோ, விஜய டிஆர் வராருங்கோ. தமிழ்தாயை போற்றிடும் பாவலன், நம் தமிழினத்தை காக்க வந்த காவலன். தமிழ்தாயை போற்றிடும் பாவலன், நம் தமிழினத்தை காக்க வந்த காவலன். அச்சம் அறியாத வீரன், அனைத்து தமிழருக்கும் தலைவன். தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே, தன்மான தமிழ்ச்சிங்கம் கூறப்பட்டதே.